பிடிச்சிடணும் விட்டுற கூடாது. தலை சுத்தா இருந்தா சொல்லணும். எனக்கு தலை ஏனி தலை சுத்துவா சுத்துவா தலை சுத்துவா மெல்ல 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 நல்ல மனமா இருக்கா? எந்த மாதிரி வாசம் சொல்ல முடியுதா? ஜாஸ்மினா போகணும்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. அருமை. நீ ஸ்டெடியான ஆளு தான். அசால்ட்டா இருக்கற. தலை சுத்தல பாத்து சொல்ல மாட்டேன். யாருன்னு வருவா? நம்ம எல்லாரும் கேட்கறவங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கு. தலை சுத்தணும் சொல்லு. உண்மையே சொல்லிரு. இறக்கிடுமா? என்ன இருக்கு பாரு. மேல தெரியுதா? அதான் சாப்பிட்டு இருக்கதே பையன் காட்டி விட்டுருவாங்க. இந்த மரத்துல எல்லாத்தையும் அதான் வேட்டையாடி இருக்கு. இந்த இது எல்லாத்தையும் சாப்பிடுது. அணிலே இருக்குன்னா நீ இருக்க மாட்டியா? நீ சாப்பிட முடியாது. கேப்டன் அது தின்னுட்டு போட்டு யாரு? அது பறிச்சு 100 ரூபாய். இது என்ன கை? பிக்கல். காட்டுங்க. ஸ்கேன் பண்ணி பாப்போமா? ஸ்கேன் பண்ணனும். இன்னும் இவ்வளவு பெருசா மரம் பேர் போடல. இது என்ன கை? ஸ்கேன் பண்ணி பாப்போம். அது லென்ஸ்ல தான். இது போட்டோல இருக்கு. உனக்கு எப்படி வந்த விடுதானே? எனக்கு வர விட்டுக்கு கேமரா நம்பர் தான். எனக்கு தான் இருக்குல்ல. கேமரா பண்ணால அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க் போறேன். ஏய் அது வீடியோல போட நிக்கல. எப்படி தெரியுமா? இத பத்தி டீடைல் எடுக்கணும்னா கேமரா இங்க இருக்கு காட்டு. அது காட்டுங்க. அதுல எப்படி நீ வரும் பாருங்க. போனங்க வந்துட்டா. ஸ்கேன் பண்ணா அந்த முயல் பத்தியா? நல்லா இருக்கா? பாருங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இதை காட்டு, திருக்க காட்டு. இப்படி சும்மா இருக்கு. வேற கலந்து விழுந்துடும். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். டைட் ஆகிரும். இப்போ சாப்பிட முடியாது. உடம்ப குறைக்கிறதுக்கு ஏற்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சைக்கிள். ஹாய் மக்களே, எழுத வணக்கம். நான் தான் மணிக்கல்ஸ். நம்ம லாஸ்ட்டாக கன்னியாகுமரி போகும்போது இந்த எக்கோ பார்க்கை பார்த்தோம். இதுக்கு போகணுன்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே காரில் போய்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரிவல்ஸ் வாங்க, பின்னாடி அந்த இடம் வந்து எக்கோ பார்க் போட்டிருக்கு பாருங்கள். என்னென்ன பிளேஸ்லாமும் இருக்குது. வாங்க அடுத்த சண்டே போகலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தோம். அதனால் அதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நேற்று சண்டே எதுமாட்டு நாங்கள் எக்கோ பார்க்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர். விக்கியனே, டெல்பினே, அவங்க குழந்தைகள், ஸ்டெபின், ராஜேஷ், நான், அப்புறம் கிறிஸ்பியோ, இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் போனோம். அதுக்கு முதல்ல நமக்கு வண்டிக்கு பெட்ரோல் வேணும். விக்கியனே கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. காருக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ராஜேஷ், ஸ்டெபின், ஓகே. டெல்பின் ஐயா, குழந்தைகள். ஓகே மக்களே, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே எக்கோ பார்க் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம எக்கோ பார்க்கில் என்னென்ன பில் வசூல் பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம பில் பே பண்ணணும், கேமரா எடுத்துகிட்டு போனால் பே பண்ணணுமா, பார்க்கிங்க்கு அமௌண்ட் உண்டா, சைல்டுக்கு எவ்வளவு, அடல்ட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அமௌண்ட்டு வசூல் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏதாவது ஃபிலிம் எடுக்கணுன்னாலும் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொருக்குள்ள அமௌண்ட்டை கேட்கும்போது நமக்கு தலை சுத்தோடைய அளவுக்குலாம் தான் இருக்குது. அந்தளவுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க, என்ன ஏது எல்லா டீட்டெயிலையும் நான் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இடையில சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோ பார்க் வந்து ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, குழந்தைகளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதுங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இயற்கையான சில இடங்களை பார்க்கும்போது நம்ம வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணதுக்கு நமக்கு தோணாது. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை.
அது உங்கள் விருப்பம். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். நம்ம மீதி விஷயங்களை எக்கோ பார்க்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போதே பேசிக்கிட்டே போகலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சங்கு வந்து ஃப்ரண்டில் அழகாக இருந்துச்சு, அதனால் அதையும் நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதை நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போதே தெரியும், அந்தளவுக்கு அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே போனோன்னு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதில் ஐஸ்கிரீமு, தண்ணி, ஜூஸ் என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அங்கே என்ன அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு தெரியல. நாங்கள் ஏன்னா அதெல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. ஏன் அப்படின்னா டிக்கெட் ரேட்டை கேட்டதுமே எங்களுக்கு தலை கறக்கிச்சு. அடுத்தது இருக்குது டிக்கெட் கவுண்டர் தான். அதில் நமக்கு குழந்தைகளுக்கு எவ்வளவு, பெரியவங்களுக்கு எவ்வளவு அப்படின்ட்டு டிக்கெட் அதில் ஒரு பெரிய நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நோட்டீஸில் சொல்லியிருப்பாங்க. எல்லா டீட்டெயிலையும் அதில் பார்த்துக்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு போகலாமா, அமௌண்ட் எவ்வளோவான்ட்டு எல்லா விஷயத்தையும் கிளியராக படிச்சுக்கிட்டு நீங்கள் எதுனாலும் போங்க. அவசரப்பட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு உள்ள ஆட்டம் போட்டுட்டு போகாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த எக்கோ பார்க்குக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுங்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து பே பண்ணி நம்ம போகணும். அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. உள்ளே போகிறோம். உள்ளே வந்து ஒரு வாட்ச்மேன் தாத்தா இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சிக்கிட்டு எத்தனை பேர் என்னையாவது செக்கிங் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே அனுப்புவாங்க. நம்ம எந்த ஒரு திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. அதாவது ஆக்சுவலாக உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, எந்த சைடு போனாலும் நீங்கள் கடைசியில் இதே எப்படி நீங்கள் உள்ளே போனீங்களோ அதே பாயிண்டோடு தான் வெளியே வர போகிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மேக்ஸிமம் ரைட் சைடு வழியாக உள்ளே போங்க. ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் சர்க்கு விளையாடுறது, ஊஞ்சல் விளையாடுறது எல்லாமே அந்த பிளேஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரைட் சைடு வழி உள்ளே என்ட்ராவுங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். அங்கே வந்து முயல், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பறவைகள், குருவி அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. குழந்தைகளுக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, நாங்கள் ரைட் சைடு வந்தோம். அதில் வரும்போது ஒரு மலர் கண்காட்சின்னு ஒரு பெரிய போர்டுன்னு வச்சுருந்து மலர் கண்காட்சியை தான் நாங்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அந்தளவுக்கு மலர்கள் ஒன்றும் பூத்து குலுங்கினது மாதிரி இல்லை. மற்றபடி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்து. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி அமைதியான ஒரு இயற்கை சூழலுக்கு வரும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதிப்படும். அதாவது இயற்கையோடு நம்ம வந்து இணைஞ்ச ஒரு தருணம் தான் இந்த தருணங்கள். அதாவது அருவியாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை ரசிக்கதாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம மனசோடி ஒத்து போச்சு அப்படின்னா எந்த ஒரு கவலையும் டென்ஷன் இல்லாமல் மைண்டுக்கு ரிலாக்ஸாக நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற இடம் தான் இந்த எக்கோ பார்க். ஓகே மக்களே, ஒரு வழியாக நான் சொன்னது மாதிரி தான் நம்ம ரைட் சைடோடு வந்ததுனால அங்கே வந்து குழந்தை விளையாடுறதுக்கு சர்க்கு, ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு. அவங்களும் ஒரு 25 மினிட்ஸுக்கு மேலே ப்ளே பண்ணியிருப்பாங்க. நாங்களும் நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருந்து கதை விட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆச்சு, குழந்தைகளுக்கும் நல்லா நேரம் போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சர்க்கிள் விளையாடும்போது ஏதாவது உடஞ்சிருந்து அப்படின்னா அதை நீங்கள் முதலே பார்த்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி குழந்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே அந்த இரும்பு கம்பிகளால் பண்ணியிருந்து கொஞ்சம் தவறுனாலும் அடிபட்டுச்சுன்னா பயங்கரமாக படம். அதனால் ரொம்ப கவனமாக குழந்தைகளை பார்த்துக்கிடுங்க. மற்றபடி லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப இதமாட்டு ரொம்ப கூலிங்காக அந்த இடம் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மரங்களும், செடிகளும், கொடிகளும், மலர்களும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன கூண்டுகளை கட்டி போட்டு கிளிகள், பறவைகள், குயில்கள்னு எல்லாத்தையும் அடைச்சி போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பஞ்சவர்ண கிளிகள் மாதிரி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கேமராவால் அந்தளவுக்கு கேப்சர் பண்ணி எடுக்க முடியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பஞ்சவர்ணமா பஞ்சவர்ண கிளி தானே இல்லையா? பஞ்சவர்ண கிளி இல்லையா இது? அதான் நினைக்கிறேன். பஞ்சவர்ண கிளி தானே கலரில் வரும். அதுதான் நானே ஏற்றி விடணும். முயல் பற்றியா நல்லா பாருங்க.
அப்படியே இது பண்ணிடுறது. அவனு கூட மிக்ஸ் ஆயிட்டான். இந்த பேனா அதே மாதிரி தான் இருக்கு. யாரையா ஒரு மாற்றி இழுத்துட்டு போயிடக்கூடாது பார்த்து. ஒரே மாதிரி தான் இருக்கேன். கடிக்குமா? இதுதானே ஆளு தானே மயிலோட அந்த குட்டியை நான் வாங்கிடும் அப்படின்ட்டு வளர்த்தோம் குட்டியாக சட்டியோட வாங்கிடல. குட்டி மாதிரி இல்லை இதில் நல்ல அழகாக உள்ள பார்த்து பிடிச்சிக்க ஒரே இதை பிடிச்சிக்க போட்டா பிடிச்சிக்கணும் விட்டுற கூடாது. தலை சுத்தம் இருந்தா சொல்லணும். எனக்கு தலை ஏனி தலை சுத்துவா சுத்துவா தலை சுத்துவா மெல்ல 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 இங்க வா, அங்க முயல் பாரு, வா அப்படி போவோம், அங்க மாற வா. தலை சுத்தோட இங்க யாரா இருக்கு ஓடி போ. தலை சுத்தல அப்படிதானே நீ ஸ்டெடியான ஆளு தான். அசால்ட்டா இருக்கற தலை சுத்தல தலை பாத்து சொல்ல மாட்டேன். யாருன்னு வர்றோம் நம்ம எல்லாரும் கேக்குறவங்க என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கு. தலை சுத்தணும் சொல்லு, உண்மையே சொல்லிரு. இறக்கிடுமா இருக்கட்டு ரொம்ப போட்டு கறக்காங்க. சரிதா ஓவரா போட்டு மேக்ஸிமம் இப்போ இந்த ஸ்டேஜ் ஒன்றும் செய்யாது. ஒரு வழியாக குழந்தைகளும் ஆசை தீர நல்லா விளையாண்டாச்சு. இப்போ நம்ம எக்கோ பார்க்கை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். என்னென்ன மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது அப்படின்ட்டு அந்த அழகை நம்ம ரசிக்க போயிட்டுருக்கோம். மறுபடியும் நம்ம பொடிநடையாக நடக்க ஆரம்பித்தாச்சு. இப்படி தான் நாங்கள் நடந்து அப்படியே போயிட்டு இருந்தேன். என்னை விட்டு அவைய கொஞ்சம் தூரம் முன்னே தள்ளி போயிட்டாங்க. அங்கே ஒரு மரத்து முன்னே நின்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாவ. என்ன அப்படின்னா அந்த மரத்தில் வந்து அது என்ன மரம் அப்படிங்க பேர் மட்டும்தான் போட்டிருந்து. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு QR கோடு ஒன்று கொடுத்துருந்து. நம்ம அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நேராக அந்த மரம் என்னது, அது வந்து நன்மைகள் என்ன, பயன்கள் என்ன, அது ஆயுசு காலம் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நமக்கு வந்து கூகுளில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக அந்த QR கோட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் டிஸ்கஸ் போயிட்டு இருந்து அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அது நமக்கு அந்த டீட்டெயில் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சில பேர்த்துக்கு வந்துச்சு, சில பேர்த்துக்கு வரல மொபைலில். இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும், கூகுள் மூலமாட்டு நம்ம எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக மரத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஆராய்ச்சியை முடிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து பொடிநடையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் அதில் மூங்கில் தோட்டம் நல்லா பச்சை பசேல்னு வளர்ந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து டக்குனு ரைட் எடுத்து டக்குனு மூங்கில் தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், எப்படி இருக்குது மூங்கில் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது பச்சை பசேல்னு கண்களை கவர் வண்ணத்தில் தான் இருந்துச்சு. அதில் அதுக்குள்ளே நாங்கள் அழகாக நடந்து போயிட்டு இருந்தோம். பார்க்க இடம்லாம் இளஞ்சோடிகளாகவும் காதல் ஜோடிகளாகவும் இருந்ததுனால நம்மளால் நிறைய வீடியோக்கள் வந்து அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்க முடியலை. ஏன் அப்படின்னா நம்ம கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னடா எங்களையா வீடியோ எடுக்கிறேன்னு போட்டு நம்மளை தூக்கி போட்டு தும்சம் பண்ணிடக்கூடாத அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை. நிறைய இடத்துல கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் அந்த எக்கோ பார்க்கும் மேக்ஸிமமாகவே எல்லாருமே ஜோடியாக தான் வந்திருந்தாங்க. நம்ம எல்லோரும் சண்டே எதுவுமாட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒய்ஃப்லாம் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. குழந்தைகள் வந்து அவங்களுக்கு மதிய நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். அதுக்காக நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த பக்கமாட்டு வந்துட்டோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக அப்படியே பொடிநடையாக நடந்து மூங்கில் தோட்டத்தை கடந்து வந்தாச்சு. அழகான மலர்கள் சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு கண்ணை கவர் வண்ணத்தில் சூப்பராக இருந்துன்னே சொல்லலாம். நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு இந்த பிளேஸ் வந்து. அப்புறம் அதில் வந்து இந்த வாழை மரம் மாதிரி நல்ல பெருசாக
ஒரு பெரிய தென்னை மரமே வளர்ந்த மாதிரி இருக்குது. அது என்ன மரம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயும் நேம் போர்டு எதுவுமே வைக்கலை. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே நான் வந்து எல்லா மரங்களையும் அவ்வளோகா வீடியோ எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். அங்கே பார்க்கும்போது இன்னொரு இடத்துலையும் நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே கூட்டமாக நின்று அங்கே இருந்த அந்த புறாக்களை பார்த்துக்கிட்டே இருந்தாவ. அதுக்கு ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பேர் வேறு என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தான், ஸ்டெபின்னு சொல்லிட்டு இருந்தான். அது என்னன்னு கேட்டுவோமா? இது என்னது? ஜாவா ஸ்பேரோ. ஜாவா ஸ்பேரோ வெள்ளையா இருக்கதோ கருப்பா இருக்கதோ ஒண்ணு கலப்பினம்னு நினைக்கிறேன். நமக்கு இதை பத்தி தெரியாது. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரி மெதுவா போ, ஓடாதுங்க ரெண்டு பேரும். அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே நிறைய மாங்காய்கள்லாம் நல்லா காய்ச்சி கிடந்து, அப்புறம் இன்னொரு மரத்தில் வந்து நல்ல நீளமாக முருங்கைக்காய் மாதிரி காய்ச்சி இருந்து அது என்னன்னு தெரியலை. அதை தான் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கூகுளில் அடித்து பார்த்துடலான்னு சொல்லி டிஸ்கஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து உடச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு டெல்பின் அண்ணன் வந்து உடச்சி பார்த்தாரு. உடச்சி பார்த்தா அது வந்து இலந்த பழத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த விதை மாதிரி தான் இருந்துச்சு. மனமும் அந்த மனம் தான் இருந்து நாங்கள் சரி இது என்னன்னு தெரியல, திங்கலாமா திங்கக்கூடாதான்னு தெரியல, நம்ம எதையும் தின்னுட்டு அவுட் ஆயிட விடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதையும் கீழே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். காட்டுங்க, ஸ்கேன் பண்ணோம். மரம் பேர் போடல. இது என்ன கை? ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். வீடியோலாம் அசிங்கமாக இருக்குது. கழுவி ஊற்றாமல உடச்சு வைப்போமா? இது கிளியராக இருக்குல்ல? உடைக்க முடியலையா? சரி பண்ணி வீடியோ போட்டோம். உள்ள என்ன இருக்கு பாரு. காந்தம் என்னது இருக்கு? இருக்கு டைமண்ட். என்ன பாருங்க, மூக்கில் வச்சுக்கிட்டாரு, காட்ட மாட்டாங்க. உடைக்க முடியாததெல்லாம் போடாதானே பண்ணி வீடியோ. மனத்தி பார்த்தா என்ன தெரியுமா தெரியுது? சாக்லேட். நிலக்கரி மாதிரி சாக்லேட் ஸ்மெல் இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுடா. சாக்லேட் ஸ்மெல் அடி. இதுக்கு தான் பயன் போட்டு போறானே. டேய் புளியில. புளியா? புளியில ஒரு டைப். அவன் இன்னைக்கு ரெண்டு பறிச்சு உங்க வீட்ல கொடுத்தா மீன் குழம்பு போட்டு விட. இது இலந்த பழம்ல அந்த ஸ்மெல் அடிக்கு பாரு. இது வந்து இது கத்தால ஸ்மெல் அடி. ஓகே மக்களே, இது ரெண்டாவது கட்டமாக எங்களுடைய ஆராய்ச்சி முடிஞ்சாச்சு. நாங்கள் பழையபடி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த வாழை மரம் மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்துருந்து அது என்னன்னு தெரியலை. இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது அங்கே வந்து அதிகமாகவே அந்த எக்கோ பார்க்கில் காணப்பட்டுச்சுன்னா இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு. வானத்தை தொற்றம் போல இருக்குது, அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் முன்னே போயிட்டாங்க. நான் அப்படியே அந்த மரம் செடி கொடிகள்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சிந்தனை என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த மரங்கள் நம்மகிட்ட பேசுறது மாதிரி ஒரு ஃபீலிங். நிஜமாகவே நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டை கட்டுறதுக்காக அந்த மரத்தை தான் வெட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாலையில் பயணம் பண்ணதுக்காக அந்த மரத்தை வெட்டி போடுறோம். கடைசியில் அதே மரத்தை தான் நம்ம பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்கோம். நிழல் வேணுங்கிறதுக்காக அதே மரத்தை தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் நம்ம அதை வெட்டுறோம் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு எண்ணம். அப்போ அந்த மரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வீட்டை கட்டும்போது என்னை வெட்டியது நீ, உன் விசாலமான பயணத்திற்காக சாலையோரத்தில் நின்ற என்னை வெட்டியதும் நீயே, இப்போது என்னை வியப்பூட்டும் விதமாக பார்த்து மகிழ்கிறாயே, நான் உன் வீடுகளில் நிற்கும்போது தெரியவில்லையா நான் வியப்பூட்டும் மரம் என்று. அப்படிங்கிறது மாதிரி அந்த மரம் நம்மகிட்ட பேசுறது மாதிரி ஒரு உள் உணர்வு அந்த நேரத்தில் தோணுச்சு. அதனால் இதை கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு நினச்சேன், பதிவு பண்ணிட்டேன். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி எப்போ தோணிச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், மரங்களை வந்து ஆச்சரியமாக தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம வீடுகளில் நம்ம ஒரு மரம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம், அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம 4 ரோஜா செடியும் ஒரு பிச்சி பூ செடியும் வாங்கி போட்டுக்கிட்டு நானும் வீட்டில் மரம் வளர்த்துட்டேன்ட்டு நம்ம பெருமை பீத்திக்கிறது வந்து அது வந்து அவசியம் இல்லாத ஒன்று. ஏதாவது மரங்களை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதிர்கால குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு என் மனசில் தோணிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து இயற்கையான ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். பணம் கொடுத்து தான் அதை பார்க்க போயிட்டுருக்கோம். அது நம்ம வீடுகளில் இருந்தாலே நம்ம வந்து ரசித்து பார்க்கலாம். அந்தளவுக்கு யாரும் தோட்டங்கள் இருந்தால் கூட வளர்க்குறது இல்லை. அந்தளவுக்கு நம்ம நிலமை மாறிக்கிட்டு வருது. நம்ம நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், படிப்போம். ஆனால் அதை வந்து நமக்குன்னு ஒன்று வரும்போது அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். நம்ம சுயநலத்துக்காக அதை வந்து அழிச்சிடுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும்
நமக்கு வந்து மழை வேணும், நல்ல சுத்தமான ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா மரங்களை வளர்த்தா தான் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை வளர்க்க முயற்சி பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நம்ம இப்போ அடல்ட்டு பெரிய ஆட்கள் எல்லாத்துக்கும் அவன் அமௌண்ட் எவ்வளோனா 50 ரூபா ஒரு ஆளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு 25 ரூபா. அது மட்டும் இல்லாமல் 2 வீலரில் வந்தால் 20 ரூபா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கார் பார்க்கிங்க்கு 100 ரூபா. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் வந்து இந்த ட்ரோன் பறக்க விடுறது, அப்புறம் சினிமா ஷூட்டிங் ஏதாவது எடுக்கணும். சினிமா ஷூட்டிங்லாம் அமௌண்ட் வந்து 50,000 ரூபா போட்டிருக்கு. ஃபோட்டோ அந்த ட்ரோன் பறக்க விடணும் அப்படின்னா அதுக்கு 2500 ரூபா. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு 5000 ரூபா. இந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எந்த மாதிரி இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் அதிகமாக இருக்குது. கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு போனால் அதுக்கே 2500 ரூபாலேருந்து 5000 ரூபா வருது. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கே 25 ரூபா அதிக அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து என்ன டிக்கெட் கவுண்டரில் முன்னொரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கு, அதை பாருங்கள். பார்த்துக்கிட்டு எதுனாலும் வீடியோ எடுக்கணுமா, ஃபோட்டோ எடுக்கணுமா, எதுனாலும் கேட்டுக்கிட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபைன் எதுவும் போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பே பண்ணாமல் வர முடியாது. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பூக்கள், அப்புறம் செடிகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பனைமரங்கள் இருந்துச்சு. எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கு ஒரு விருந்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி ஒரு இடம் தான் இந்த எக்கோ பார்க்கு. சில மரங்களில் வந்து இலைகளும் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் கம்பு மட்டும் தான், மான் கொம்பு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஆனோன்னே அழகாக தண்ணியெல்லாம் அழகாக ஆட்கள் வச்சு அழகாக தெளிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்குது. நிஜமாக நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் ஏற்ற இடம் தான். நாங்கள் குறைஞ்சது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே ஏதாவது பப்ஜியோ, ஃப்ரீ ஃபயரோ ஏதோ ஒரு கேமை ப்ளே பண்ணிக்கிட்டு மொபைலே அடிக்ட் ஆகிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு அப்படியே ராவி தடவி இருக்கிறதுக்கு பதிலாட்டு நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு எண்ணம் வரும். அந்தளவுக்கு அற்புதமான இடங்கள் தான் இந்த மாதிரி இடங்கள். நாங்கள் வந்து மேக்ஸிமம் மொபைலை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு முடியுமோ மக்களுக்கு நல்ல இயற்கை காட்சிகளை காட்டணும் அப்படின்ட்டு நாங்களும் விரும்புகிறோம். நீங்களும் அதே எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இடங்களுக்கு போனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாக்களை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுற்றி காட்ட ஆசைப்பட்டுருக்கோம். அதை நாங்கள் இன்னும் தெளிவாக பண்ணுவோம். இங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்குல்ல? உங்களை எப்படி ஃபீல் ஆகுதுங்க வந்தது? எனக்கு சரியான வைக்க இந்த பசுமை குடிலுக்குள்ளே போனோன்னு அப்படி ஒரு குளிர்ச்சி. நல்லா இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்க. சொல்லு, நாங்கள் சொல்லதெல்லாம் போய் இந்த வேற வராதுங்க. ஏதாவது கவிதை சொல்லுங்கள் விக்கி, இயற்கை பற்றி சொல்லுங்கள். அதை அப்படி போட்டு விடலாம்ல? நான் ஒன்று இருக்கா பசுமை குடி? அவங்க நல்லா தானே இருக்குது, ஜில்லுன்னு இருக்குல்ல. இப்போ தான் தண்ணி பாய்ச்சி விட்ருக்காரு. ஏன் டைம் ஆயிட்டா? டைம் ஆயிட்டா? ஆமாம். ஏன் கழுவுறியோ? நல்லா இருக்குல்ல இது? நல்லா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பெருங்கள்ளி தோட்டம்.
அணில பாருங்க, அந்த அணில எடுங்க. அணில எவ்வளவு அழகா கடிச்சிட்டு இருக்கு. அதான் வீடியோ ட்ரெண்ட் ஆகும். பறவைகள் சொல்லும் போது தெரியவா எங்க இருக்கு பாரு. நல்லா இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அதான் சாப்பிட்டு இருக்கு. அணில் இருக்கு பாரு. அதான் சாப்பிட்டு இருக்கதே பையன் காட்டி விட்டுருவாங்க. இந்த மரத்துல எல்லாத்தையும் அதான் வேட்டையாடி இருக்கு. இந்த இது எல்லாத்தையும் சாப்பிடுது. அணிலே இருக்குன்னா நீ இருக்க மாட்டியா? நீ சாப்பிடு. கேப்டன் அது தின்ட்டு போட்டு யாரு அது நினைச்சிருக்கேன். இந்த ஆளை பார்த்தா பச்சையாக நம்ம உடுங்கி போட. அந்த திறமை இருக்கு. வெளியே கொடுத்துட மாட்டாங்க. பார்த்துக்க, இங்கே ஓட விடாது. இதுதான் ஸ்விம்மிங் பூல். இதுதான் அந்த கிறிஸ்குட்டி அதில் போய் இருமாக்கா. இப்போ அதில் போய் இரு. ஆ சுற்றிட்டு இருக்கிறியா? அதில் போய் இருப்போ. ஆனால் அண்ணம்லாம் இருக்காம போயிரு. அந்த தண்ணி போய் கறி குளிப்போமா? அவள்கிட்ட கேளுங்க. ஹாய், இப்பதான் ஆன் பண்றியா? ஆன் பண்ணியாச்சுனே. சரி போட்டா. சரி நீங்க ஏதாவது சொல்லுங்க. கம்ப கீழே போட்டு. அங்க போய் ராஜேஷ் பாரு. ஓகே, இங்கே சைக்கிள் போகும். இதுதான் நீங்க சொன்ன மரம் தெரியுமா? அது இலை எல்லாம் இல்லாம அதுதான் இந்த மரம். நல்ல மனமா இருக்கா? எந்த மாதிரி வாசம் சொல்ல முடியுதா? ஜாஸ்மினா போகணும்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. அருமை. வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் சார். ஓகே. அண்ணா வரேன். கொக்கு இருந்துச்சு, அப்படியே கொக்க ஒரு பார்வை பார்த்தேன். மிதிங்க வரிசையாட்டு. அவன் பார்த்து இவன் இந்த இதில் யாரும் இடிச்சிடாம தம்பி. அப்போ எப்போ தூக்கிட்டே இருக்கா? எப்படி சாப்பிட முடியல. ஆமா, இங்க என்னாச்சு? கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. ஆயில் பூ போட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரீயா இருக்குப்பா. ஆமா, நீ நம்புறியா? சரி, ஏன் ஓகே, சூப்பராக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இதை காட்டு, திருக்க காட்டு. கிறிஸ்படி சும்மா இருக்கு. வேறு கலந்து விழுந்துடும். இதை எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். டைட் ஆகிரும். இப்போ சாப்பிட முடியாது.
உடம்ப குறைக்கிறதுக்கு ஏற்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சைக்கிள். சைக்கிள் ஏறணும் சும்மா இருமையா. இங்கே பாரு. அவ்வளோதான். அது வேணாம், எல்லாம் ஒன்று தான். அங்கே வா. ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம எக்கோ பார்க்கை முழுமையாக சுற்றி பார்த்தாச்சு. உங்களுக்கும் சுற்றி பார்த்த அனுபவத்தை தந்திருப்பேன் அப்படின்னா முழுசாக நம்புகிறேன். அந்தளவுக்கு அங்கே வந்து 1-2 முயல்கள், அப்புறம் சின்ன கிளிகள், பறவைகள், அணில் இந்த மாதிரிப்பட்டது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் இருந்துச்சு. உடம்பை குறைக்கணுமா ஏற்றணுமா அந்த மாதிரி. அது மட்டும் ஒரு வாக்கிங் போனோம்னா மார்னிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அருமையாக இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. மேலே தடவி இருக்கிறதுக்கு பதிலாட்டு பசங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி இடங்கள், இயற்கையான சூழல் வந்து நம்ம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கலாம். நமக்கு எதிர்கால குழந்தைகளையும் நம்ம இந்த மாதிரி ஆர்வங்களை இப்போவே தூண்டணும் அப்படின்னா அவங்களும் அவங்க குழந்தைகளை ஆர்வத்தை தூண்டி விடுவாங்க. அதுக்காக ஒரு முன்னேற்பாடு நிகழ்வு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகே மக்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வந்து விடைபெறுவது மரிய நிக்கல்சன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி மக்களே, பாய் பாய். வாங்க வாங்க. தப்பான இதெல்லாம் தெரியுங்க.